அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நீடிக்கும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வெளியே தெரிகிற பொருள் அல்ல. நிலைத்த தியானத்தில் இருக்கும் சலனமிட்ட புத்தரின் முகத்தில் உள்ள மகிழ்ச்சி ஒரு வகை. வயிறு குலுங்க சிரிக்கும் புத்தரின் மகிழ்ச்சி ஒரு வகை. இரண்டையும் ஒரே புள்ளியில் இணைப்பதே இன்பத்தின் ரகசியம். அழகான பொருட்கள் எப்போதும் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்றன என்கின்றார் கீட்ஸ். உண்மை அது மட்டுமல்ல. மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்க்கும் பொருட்கள் எல்லாம் அழகாகி விடுகின்றன என்பதுதான் அந்த கவிதையை நிறைவு செய்ய முடியும். சில நேரங்களில் மிக அழகான பெண்ணுக்கு சிறிதும் பொருந்தாத மணமகன் அமைந்திருப்பதை பார்த்து பரிதாபப்படுவோம். விசாரித்தால் அது காதல் திருமணம் என்கின்ற அதிர்ச்சியான செய்தி கசியும். இந்த பெண் அந்த ஆணுக்கு எப்படி அறிமுகமானார்? எப்படி அவன் மீது காதல் கொண்டாள் என்று மண்டையை குழம்பிக் கொள்வோம். வேறொன்றும் இல்லை. இவ்வளவு அழகான பெண் நமக்கு கிடைக்கவில்லையே, நாம் என்ன குறைந்தா போய்விட்டோம் என்கின்ற ஒரு பொறாமைதான். அந்த பெண் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் அந்த ஆணை சந்தித்திருக்க வேண்டும். அது அவளை அந்த ஆண்மகனை நோக்கி ஈர்த்திருக்க வேண்டும். மனம் நிறைந்திருக்கும் போது வீசும் மனம் உடனடியாக மனதில் பதிந்து விடுகிறது. அடுத்த முறை அந்த நறுமணத்தை மாசி நுகர நேர்ந்தால் முதல் முறை நிகழ்ந்த அனுபவம் நினைவுக்கு வருகிறது. எல்லாம் இருந்தும் வெறுமையாய் உணர்பவர்கள் இருக்கிறார்கள். எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். சிரித்தால் பல்வழியே பணம் நழுவிவிடுமோ என்று நடுங்கி சிரிக்காமலேயே முகத்தை எப்போதும் உரென்று வைத்திருக்கும் பணக்காரர்களும் உண்டு. எங்களிடம் இழக்க எதுவுமே இல்லை என கழித்திருக்கும் ஏழைகளும் இருக்கிறார்கள். கை கால்களற்ற ஒருவர் சகல நேரமும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவரிட கஷ்டமில்லையா என கேட்டதற்கு, இல்லை சார், அதுதான் பாட முடிகிறதே என்று அவர் பதில் சொன்னதாகவும் ஜெயமோகன் அண்மையில் உடல் நலம் பற்றி எழுதிய ஒரு நூலில் குறிப்பிட்டிருந்தார். வெகு நேரம் அதை அசை போட்டேன். மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்ததும் உலகமே தன் காலடியில் கிடப்பதை போல இருமாந்திருப்பவர்கள் உண்டு. அந்த நேரத்தில் அவர்களை பார்ப்பவர்களுக்கு ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார்களோ என்று கூட நினைக்க தோன்றும். ஆனால் ஐஸ்கிரீமை பார்த்ததும் துள்ளி குதிக்கும் குழந்தையின் மனநிலை அது என்பது முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு தெரியும். வெளியே ததும்பும் மகிழ்ச்சியை விட உள்ளே ஊறும் நிறைவு இனிமையானது. மகிழ்ச்சியை நெறிப்படுத்த தெரிந்தால் எந்த நொடியிலும் கலங்காமல் வாழ முடியும். ஆனால் சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் எகிரி குதிப்பவனுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எலும்பு முறியலாம். அண்மையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். IAS தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞன் ஒருவனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அவன் எதிர்பார்க்காத ரேங்க். அவனுக்கு தனது மகிழ்ச்சியை கட்டுக்குள் வைத்திருக்க தெரியவில்லை. புத்தி சுவாதீனமற்றவனைப் போல தனக்குத்தானே பேசிக்கொண்டான், சிரித்தும் கொண்டான். வீட்டார் பயந்து போய் வெளியூரில் இருந்த புகழ்பெற்ற மருத்துவரிடம் அவனை அழைத்துச் சென்றனர். அவனை பரிசோதித்த மருத்துவர், உன் நோயை குணப்படுத்துவது கடினம், இன்னும் 2 வாரங்களில் நீ இறந்து விடுவாய் என்றார். மேலும் ஒரு ஊர் பெயரை குறிப்பிட்டு, இங்கே என் நண்பர் ஒருவர் இருக்கிறார், எதற்கும் அவரை போய் பார், ஒருவேளை அவரால் உன் நோயை குணப்படுத்த முடியலாம் என்று பரிந்துரை கடிதம் ஒன்றையும் கொடுத்தார். இளைஞனுக்கு மகா அதிர்ச்சி. அங்கேயே தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் ஆவியாகி போனது. 2 மணி நேரம் கழித்து மெல்ல எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டான்.
வழியில் மருத்துவர் குறிப்பிட்ட அந்த நண்பரை சந்தித்து கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை பிரித்து படித்தவர் சிரித்தார். இந்த இளைஞன் ஆனந்த மனநிலையில் எல்லையை தாண்டிவிட்டார். அவனுடைய கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இதயத்தை பாதித்து விட்டது. எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நிலைக்கு சென்று விட்டான். விரைவில் அவன் இறந்து விடுவான் என்று சொல்லி அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கிறேன். இந்த அதிர்ச்சி அவனுடைய அதிகப்படியான மகிழ்ச்சியை குறைத்து இதயத்தை சமநிலைக்கு கொண்டு வரும் என நம்புகிறேன். உன்னிடம் வருவதற்குள் அநேகமாக அவன் சரியாகி இருப்பான். அந்த கடிதத்தில் இதுதான் எழுதப்பட்டிருந்தது. அதே போலவே அந்த இளைஞன் ஒரு நிதானத்துக்கு வந்து குணமானான். மகிழ்ச்சியை ஒரு கட்டுக்குள் வைத்து நெறிப்படுத்துபவனால் அதை நீட்டிக்க செய்ய இயலும். வாழ்வின் வாய்ப்புகளை அதற்கு வழிவகுக்கின்றன. பெரிய வெற்றி வரும்போது ஒரு சின்ன தோல்வியும் நமக்கு ஏற்படுகிறதல்லவா? இது கோப்பையை பெற்றுக்கொண்டு பெருமிதத்துடன் ஓடி வருபவனின் காலில் கல்லிடறி காயம் உண்டாவதை போல் நமது மகிழ்ச்சி மிதமின்றி விடாமல் ஒரு கட்டுக்குள் வைத்து உடலையும் உள்ளத்தையும் சீராக்கவே. இதற்காக நாம் விதியை வீதிக்கு இழுக்க வேண்டியதில்லை. நான் IPS தேர்ச்சி பெற்ற மகிழ்ச்சியில் உலகின் மீது உட்கார்ந்திருக்கும் மனநிலையுடன் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு முன் ஒரு கடிதம் வந்து காத்திருந்தது. அதில் உங்கள் மார்பு சுற்றளவு IPS பணிக்கு உங்களை தகுதியற்றவராக ஆக்குகிறது என்ற வாசகங்கள். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காதவன் துயரத்தில் சுருங்கி போவது இல்லை. சுனாமியின் போது கடல் பொங்குவதற்கு முன் உள்வாங்கியதாக கரையில் இருந்த மீனவர்கள் சாட்சி சொல்கின்றனர். அலைகள் வரும் பகுதி கடலில் மேம்போக்கான பகுதி, ஆழமான பகுதி சலனமற்று இருக்கிறது. வள்ளுவர் கூட இன்பத்துள் இன்பம் விளையாதவனை துன்பம் தொடர்வதில்லை என குறிப்பிடுகிறார். இன்று நிறைய பேர் குடும்பத்துடன் குதூகலமாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்றனர். பலரும் பார்க்கும்படி கைகோர்த்து கொண்டு போகிற தம்பதியரெல்லாம் மகிழ்ச்சியில் மிதக்கிறார்கள் என்று எண்ண வேண்டியதில்லை. அமைதியாக இடைவெளி விட்டு செல்கின்ற அனைவரும் மனஸ்தாபத்தில் மருள்கிறார்கள் என யூகிக்க வேண்டியதில்லை. எப்போதும் இன்புற்றிருப்பவர்கள் தங்களின் சந்தோஷத்தை வெளிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் மனதில் பூரணமாக நிறைந்திருக்கிறார்கள். சிரிக்கிற பல கண்களை உற்று கவனித்தால் அவற்றில் நிறைவேறாத ஏக்கங்கள் ததும்பி இருப்பதை காணலாம். தழும்பி இருக்கும் சிலருடைய விழிகளில் கருணையும் அன்பும் பொங்கி வழிவதை காணலாம். மகிழ்ச்சியில் மிதவாதியாக இருப்பவனுக்கு ஆனந்த அனுபவங்கள் காத்திருக்கின்றன. எப்படியாவது இவனை சாய்த்து விட மாட்டோமா என இயற்கை காத்திருக்கிறது. மகிழ்ச்சியில் தன் நிலையை, இலக்கை, நெறியை முற்றிலுமாக தவறவிடுவதே ஊழ். அதுதான் சிலப்பதிகாரத்தில் உறுத்து வந்து ஊட்டியது. ஓரிடத்தில் துரோகம், இன்னொரிடத்தில் பழியாக இடறியது. அதனால்தான் கோவலனின் மகிழ்ச்சி எல்லை மீறியது. மாதவியின் நடனத்தை ரசித்த அவன் அவளையே ரசிக்க ஆரம்பித்தான். சிதையவும் தொடங்கினான். என் மகிழ்ச்சியை எல்லோருக்கும் தம் பட்டமடிக்கும் அவசியம் இல்லை என்று எண்ணும் நிலையே ஆன்மீக மனநிலை. அப்படிப்பட்டவர்களின் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்தால் போதும், நம் மனத்திலும் இனம் புரியாத சிலிர்ப்பும் எழுச்சியும் ஏற்படும். அவர்களின் புன்னகை நம் காயங்களை ஆற்றுப்படுத்தும். அதற்காக மகிழ்ச்சியில் கொண்டாட்டங்கள் தேவையில்லை என்பதல்ல. சின்ன சின்ன நிகழ்வுகளையும் திருவிழாவாக்க தெரிந்தவன் பகிர்ந்து கொள்வதையே மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக மாற்றிக்கொள்கின்றான். தேநீர் அருந்துவதும் திருவிழாவாகும். ஆனால் அது மேம்போக்கான கேளிக்கையாக இல்லாமல் உள்ளார்ந்த புரிதலாக நிகழும். வானத்தை பிடிக்கும் ஆசையில் பூமியை விட்டு விலகாத யதார்த்தமான மனப்பான்மையாக திகழும். அடுத்தவர்களை துன்புறுத்தாது அனைவரையும் ஈர்க்கின்ற பேரின்ப நிகழ்வாக அது மலரும்.
எப்போதும் இன்புற்றிருக்க. மகிழ்ச்சியை நோக்கியே உலகம் இயங்குகிறது. மகிழ்ச்சி கிடைக்காது எனில் ஒரு செயலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வழியெல்லாம் வழி இருந்தாலும் முடிவில் இன்பம் இருக்கும் எனில் அந்த செயலை செய்யலாம் எனும் அடிப்படை தத்துவத்தில்தான் சாகசம் புரியவும் சாதனை படைக்கவும் மானுடம் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்கின்றது. அப்போது நேருகிற மரணத்தை கூட இன்பம் என்றெண்ணி மகிழ்கிறது. மகிழ்ச்சியை களவாடுகிற உணர்ச்சி கோபம். துக்கத்தில் கூட சிறிதேனும் மகிழ்ச்சி ஒட்டி இருக்கும். ஆனால் கோபத்தில் துளியும் மகிழ்ச்சி இருப்பது இல்லை. வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களது மரணம் துக்கத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் நல்ல சாவு என மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியுறும். கோபம் அப்படிப்பட்டது அல்ல. துக்கம், விரிசல், கோபம், பிளவு, துக்கம், வெள்ளம், கோபம், ஆழிப்பேரலை. கோபம் வருகிற போதும் அதை பாதுகாக்கிற போதும் அதற்கு பிறகு வெகுநேரம் அதையே எண்ணி உடலின் ஒவ்வொரு அவயமும் படபடக்கும். இதயம் வேகமாக இயங்கும். மூச்சு வாங்கும். முகம் சிவக்கும். நாக்கு வரலும். நெஞ்சம் பதைபதைக்கும். மலை மேல் ஏறும் மிதிவண்டி போல நுரையீரல் திணறும். கோபம் மறைந்தாலும் அது ஏற்படுத்திய தடயங்கள் மட்டும் அப்படியே தங்கிவிடும். மேலாண்மை வகுப்புகளில் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என இன்றைக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளை சொல்லித் தருகின்றனர். ஏனெனில் அதிகாரிகளின் கோபத்தால் அலுவலக இயக்கமே பாதிக்கப்பட்டுவிடும். சொந்த வாழ்வின் இயலாமை மற்றும் வெளி உலகில் எதிர்பார்த்தது நிகழாதது ஆகியவற்றால் கோபம் ஏற்படுகிறது. அந்த ஆற்றாமையானது புலன்களின் வழியே வார்த்தைகளாக வழிந்தோடுகிறது. சின்னதொரு சம்பவத்துக்கே ஒடிந்து விடுபவர்களும் உண்டு. கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்ததை சொல்ல மாட்டார்கள். என்றேனும் ஒரு நாள் அவர்களின் புரிதல் பிசகானால் அவர்களின் கோபம் ஊதாகரமாக கிளம்பி பூகம்பங்களை ஏற்படுத்தும். இத்தனை நாள் எவ்வளவு அன்புடன் நடந்து கொண்டார் என பழைய சம்பவங்களை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் அந்த பிறழ்வை பெரிதுபடுத்தாமல் சென்று விடலாம். உறவோ நட்போ. ஒருவர் நம்மை காயப்படுத்தும் போது அவர்கள் அன்புடன் நடந்து கொண்ட நிகழ்வுகளை நினைத்தால் நமது கோபமும் அதனால் ஏற்படும் உளைச்சலும் சமன் செய்யப்பட்டுவிடும். நாம் துன்பத்தில் இருந்தபோது அவர்களின் தோளில் சாய்ந்து கொண்ட நினைவுகளை எண்ணி பார்த்தால் அவர்கள் மீது வன்மம் ஏற்பட வாய்ப்புகளே இருக்காது. நெருக்கடி நேரங்களில் நம்மருகில் இருந்து ஆறுதல் சொன்ன அவர்களை ஒரு கணம் நினைத்தால் மனதில் மடிப்பு விழாது. முன் குத்தியதற்காக காலை வெட்டி எறிவது போல் நடந்து கொள்ளும் நமது செயல்கள் நமக்கு புலப்பட துவங்கும். நண்பர்களுக்குள் சின்ன சின்ன வருத்தங்கள் வருவது இயல்புதான். வருத்தமே வராத உறவுகள் வலுவானவை அல்ல என்பதே உண்மை. மேம்போக்கான உறவுகளில் எப்போதும் புன்னகைதான். ஆழமான பகிர்தலில் அவ்வப்போது மூச்சு திணறுவதும் உண்டு. அவர்களை சமாதானப்படுத்துவது நமது கடமை. நல்ல நண்பர்கள் சின்ன காரணத்துக்காக பிரியும் போது உலக உள்ளுணர்விலேயே ஒரு சுருக்கம் நிகழ்கிறது. எனக்கும் நண்பர் ஒருவருக்கும் கல்லூரியில் படிக்கும்போது சின்ன மனத்தாங்கள். எங்களது மூத்த மாணவர் ஒருவருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. எப்போதும் ஒன்றாகவே தும்முவதை கூட தாளகதியில் செய்கின்ற எங்களின் பிணக்கு அவருக்கு வருத்தத்தை தர ஒரு நாள் என்னை அழைத்தவர், உன் நண்பர் உன்னை பற்றி பெருமையாகச் சொன்னார். உன்னிடம் பேச அவருக்கு ஆசை என்றார். மறுநாள் அவரது அறைக்கு எங்கள் இருவரையும் தேநீர் அருந்த அழைத்தார். அதன் பிறகு எங்களின் நட்பு மீண்டும் மலர்ந்தது. இன்று வரை எங்களின் தொடர்பு ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்ட சம்பவம் ஒன்று. புதிதாக திருமணமான தம்பதியிடம் மணப்பெண்ணின் தாய் பரிசு பொருள் ஒன்றை தந்தார். பிரித்து பார்த்தால் அது அவர்கள் இருவரின் பெயர்களுமான வங்கி கணக்கு. தாய் சொன்னால், நீங்கள் இருவரும் எப்போதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறீர்களோ உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்துவது போலான சம்பவம் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அந்த வேளையில் உங்களின் வங்கி கணக்கில் ஒருவர் பணம் போட வேண்டும். அதற்கான காரணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை தவறாமல் செய்யுங்கள்.
சேமிக்க இது ஒரு சிறந்த வழி. 2 வருடங்கள் இனிதே கழிந்தது. தாம்பத்தியம் எப்போது மகிழ்ச்சி, கும்மாளம், கொண்டாட்டம் என போய்கொண்டு இருந்த இந்த மன வாழ்க்கையில் திடீரென 2 பேருக்கு இடையிலேயும் முளைத்தது கருத்து வேற்றுமை. இனி சேர்ந்து வாழவே முடியாது எனும் அறிவிப்பில் மட்டும் ஒற்றுமையை கடைப்பிடித்தனர். நீதிமன்றம் செல்லவும் துணிந்தனர். பரஸ்பர ஒப்புதல் மூலம் விரைவில் மனமுறிவு பெறலாம் என எண்ணினர். அந்த பெண் தாயாரிடம் சென்று செய்தி சொன்னார். இனி சேர்ந்து வாழ முடியாது என முடிவெடுத்தால் பிரிய வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன் உங்களது பங்கினை சரியாக பிரித்து கொள்ளுங்கள். உங்களது இணைந்த வங்கி கணக்கில் உள்ள பணத்தில் நீ போட்ட பணத்தை நீயும், உன் கணவர் போட்ட பணத்தை அவரும் எடுத்து கொள்ளுங்கள் என்றார் தாய். அதன்படி பீரோவுக்கு வைத்திருந்த வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தனர். மனைவிக்கு மேல் படிப்பில் வெற்றி கிடைத்ததும் அவளின் பெயரில் 20,000 ரூபாய் போட்டிருந்தான் கணவன். மனைவி நல்ல வேலை கிடைத்ததும் 10,000 ரூபாய் போட்டிருந்தான். அதேபோல் கணவனுக்கு பதவி உயர்வு கிடைத்த தருணத்தில் அவன் பெயரில் 10,000 ரூபாய் போட்டிருந்தாள் மனைவி. இப்படியாக பதிவுகள் மூலம் மொத்தம் 2 லட்சம் ரூபாய் கணக்கில் இருந்தது. ஒவ்வொரு பதிவிலும் அவர்கள் கொண்டாடிய நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன. அப்போது இருவரும் நெருக்கமாக, அன்பாக, உயிருக்குயிராக உணர்ந்த நொடிகள் நிழலாடின. அவற்றை நினைக்க நினைக்க கண்ணீர் சுரந்தது. துணையை சிநேகத்துடன் உணர முடிந்தது. பிரியப் போகிறோமே என்னும் உண்மை உறுத்தியது. இவ்வளவு நெருக்கத்தையும் எப்படி நம்மால் தூக்கி எறியவும் மறக்கவும் முடிந்தது என வருந்தினார்கள். இருந்தாலும் தன்முனைப்பு. பணத்தை வங்கியிலிருந்து எடுத்து வருகிறேன் என கிளம்பிச் சென்றவன் 1 மணி நேரத்தில் திரும்பி வந்தான். வங்கி கணக்கு புத்தகத்தை பிரித்து மனைவியிடம் தந்தான். அதில் அன்றைய தேதியில் இருவரும் மறுபடி இணைந்ததற்காக என்று எழுதி 50 ரூபாய் செலுத்தப்பட்டிருந்தது. தன்முனைப்பை சற்று தள்ளி வைத்தும் தேவையற்ற கோபத்தை ஒதுக்கி வைத்தும் வாழ தெரிந்தால் மகிழ்ச்சி பொங்கும். வருகிற கவலைகள் முகாமிடாமல் உடனே ஓடும். நமது மகிழ்ச்சியை பலரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம், துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்னும் சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று உள்ளது. நண்பர்கள் நாம் பகிர்ந்து கொள்ளாமலேயே நமது துக்கத்தை உணர்வார்கள். அப்படி உணராதவர்கள் நண்பர்களே அல்ல. அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாததால் எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தவரின் மகிழ்ச்சியை குலைப்பதற்காகவே வாழ்பவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நம்மை பற்றி எவரேனும் அவதூறாக பேசினால் உடனே நம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தியை கக்குவார்கள். நல்ல விதமாக பேசியிருந்தாலோ தெரிவிக்கவே மாட்டார்கள். நம்மிடம் நெருங்குவதற்காக தீயவற்றை மட்டும் வடிகட்டி வழங்கி நமக்கு நெருக்கமானவர்களாக நடித்து ஏமாற்றுவோம். அவர்களிடம் இருந்து தொலைபேசி வந்தாலே ஏதோ கெட்ட செய்தி என தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் எண்ணை அலைபேசியில் பார்த்தாலே நமக்கு நடுக்கம் வந்துவிடும். துன்பம் வரும்போது பக்குவத்துடன் எதிர்கொள்பவர் கோவப்படுவதில்லை. துன்பத்தை தனது சாமர்த்தியத்தால் கீழே எறிந்துவிட்டு முன்னேறுபவர் துன்பத்துக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவமே அதை பெரிதாக்குகிறது. இன்பம் பொங்கும். எப்போதும் இன்புற்றிருக்க. நமது மகிழ்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருப்பது நமது கடந்த காலம் பற்றிய சிந்தனைகளே. அவற்றை மூட்டையாக கட்டி நம்மேல் ஏற்றிக்கொண்டு இறக்கி வைக்க முடியாமல் இம்சைக்கு உள்ளாகிறோம். நண்பர் ஒருவர் நம்மை பார்த்து புன்னகைக்கும் போது கூட நேற்று இவர் நம்மிடம் எரிச்சலுடன் நடந்து கொண்டாரே என்று கடந்த கால நினைவு கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறது. அவரோடு நம்மால் சகஜமாக பழக முடிவதில்லை. செயற்கையான பிளாஸ்டிக் புன்னகையுடன் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை வறண்டுவிடும். மகிழ்ச்சியுடன் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே மறதியை நமக்கு வரமாக அளித்திருக்கிறது இயற்கை. ஆனால் நினைவாற்றலை மேம்படுத்தும் முயற்சிகளில் அந்த வரத்தை தொலைத்துவிட்டு தேவையானவற்றை வலியவிட்டு தகுதியானவற்றை தக்க வைத்துக் கொள்கின்றோம். விலங்குகள் எப்போது மகிழ்ச்சியுடன் விளையாட காரணம் அவை நிகழ்காலத்தில் மட்டுமே நீட்டித்திருக்கின்றன. நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் ஏற்படுத்தி கொள்கின்ற இணக்கமே நமது மகிழ்ச்சியை மெருகேற்றுகிறது. வன்மம் நிறைந்த மனதுடன்
இருப்பவர்கள் மாநகராட்சி குப்பைகளை கொட்டும் இடத்தில் இருப்பதைப் போன்ற மனநிலையுடன் இருப்பார்கள். சூழலை சுகந்தமாக்குபவர்களால் மட்டுமே வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்ள முடியும். நேற்று நம்மில் கோபப்பட்ட மனிதன் வேறு, அவனிடம் வருத்தத்தை வரவு வைத்த மனிதன் வேறு என்கின்ற புரிதல் வந்தால் மகிழ்ச்சி மட்டும் நட்டுப்படுவதில்லை. வருத்தம் வரும்போதெல்லாம் உடனே அதை வடிகாலாக்குகிற வாழ்க்கை முறை முன்பு இருந்தது. குடும்பம் அதற்கு வழிவகுத்தது. யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் நமது சோகங்கள் பஸ்மமாகிவிடும் அனுசரணை இருந்தது. ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்வில் பகிர்தல் மிக மிக குறைவு. உனது சோகம் உன்னுடன், என்னுடையதை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதே இன்றைக்கு உறவுகளுக்குள் இருக்கும் மேம்போக்கான மிக மெல்லிய உறவு இலைகள். எப்போது வேண்டுமானாலும் இற்று போகிற நிலையில் ஊசலாடும் உறவுகளில் உண்மை ஊஞ்சலாட மறைக்கிறது. இன்றைக்கு எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டே இருக்கின்றன. நமது உலகே சுருங்கி போன சூழலில் கடந்த காலத்தை ஊதி ஊதி பெரிதாக்கி இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கிற மனநிலையில் ஆனந்த குழந்தைகள் ஓடி வரும்போது அவற்றை அள்ளி எடுத்து அரவணைக்க முடியவில்லை. நான் படித்த ஒரு சம்பவம் அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்கார ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான். அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுபவர் என்றும் குறிக்கப்பட்டிருந்தது. பிச்சைக்காரன் தான் அறிந்திருந்த கந்தல் உடைகளை ஒருமுறை ஏற இறங்க பார்த்து கொண்டான். நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்திருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்கு ஓர் எண்ணம். அந்த மாதிரி எண்ணுகின்ற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வளைவைத்து கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். வாயிற்காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான். அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரன், என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே என்றார் அரசர். ஆமாம், நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அளித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு நான் வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக. அதே நேரம் மன்னன் என்ன செய்வாரோ என நடுங்கியபடியும் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினான். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தோற்றத்தில் கம்பீரம் இழிவதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவனிடம், விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவனாகிவிட்டார். அதைவிட முக்கியமான ஒன்று, இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார். கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப எத்தனித்தவன் மூலையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து விட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென சென்று தன் பழைய உடைகளை வாரிக்கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்திலே பரிமாறப்பட்ட பதார்த்தங்களையும் சரிவர ருசிக்க முடியவில்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடைகளை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையிலே பார்த்தனர். அவனை கந்தல் பொதி கிழவன் என்றே அழைத்தனர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டார்.
ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்துவிட்டது. அந்த யாசகனிடம் மட்டுமல்ல, நம் எல்லோரிடமும் அப்படியொரு மூட்டை இருக்கிறது. அதனுள் விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சியை தென்றலை கூட நுகர முடியாமல் இருக்கின்றோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது. அரண்மனைகளிலும் கூட இன்று பல பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர். அனாதை ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோரும் உண்டு. மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது. நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை. நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்களை நிரப்பி இருக்கின்றோம். அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனம் மட்டும் இல்லை. வீடையே குடோனுக்கு இணையாக மாற்றி பிடித்தம் நடத்துபவர்களும் இருக்கின்றனர். அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியாக செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையே விநியோகிக்கும் வெளிச்சத்தை வழங்காது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை. மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போது காரணங்கள் தாமாகவே தோன்றி தோரணங்களாகி துணை நிற்கும். என் நண்பர்கள் இருவர் தமிழகத்தின் தென்கோடியில் ராஜ வைத்தியசாலை எனப்படும் இயற்கை மருத்துவமனை ஒன்று இயங்கி வருவதாக அறிந்தனர். அங்கு சென்றால் ஒரே வாரத்தில் உடல் சீராகிவிடும் என்று எவரோ சொல்ல இருவரும் அங்கே செல்ல முடிவெடுத்தனர். இருவரும் 40 வயதை கூட நெருங்கவில்லை. ஒருவருக்கு தொப்பை நிறைய ஊளைச்சல், அடுத்தவருக்கு முதுகுவலி. வைத்தியத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறோம் என்கின்ற கற்பனையுடன் இருவரும் பயணித்தனர். இயற்கை மருத்துவமனைக்கு சென்றதும் நண்பர்கள் உடுத்தியிருந்த மேற்கத்திய இறுக்கமான ஆடைகளில் இருந்து விடுபடச் சொன்னார்கள். காரணம், நமது அலுவலக உடைகள் கட்டுப்பாடான சூழலை ஏற்படுத்துவதற்கு ஏற்றது. ஆனால் நமது தட்பவெப்பத்துக்கு பொருந்தாதவை. நம்மை தளர்த்தி கொள்ள அவை உதவாது. அது மட்டுமா, அந்த நண்பர்கள் தங்களது அலைபேசியையும் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. காரணம் எளிது. நமது உடலின் பெரும்பாலான உபாதைகள் உள்ளத்தில் இருந்தே ஊற்றெடுக்கின்றன. உடல் பெற்றிருக்கின்ற குழந்தைகளை விட மனம் தத்தெடுப்பவையே அதிகம். வெளி உலகத்தில் இருந்து விடுபட்டால்தான் அக உலகத்துக்குள் நுழைய முடியும். முதல் நாள் சூப்பு மட்டுமே அவர்களுக்கு உணவு. அதில் இருவருக்குமே மகிழ்ச்சி. உடம்பே லேசானது போல் இருக்கிறது என கருத்துக்கள் பரிமாறி பரவசப்பட்டனர். 2ஆம் நாள் வெறும் பழங்கள், அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. 3ஆம் நாள் என்ன உணவு தருவார்கள் எனும் யோசனையில் இருந்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. இன்றும் நாளையும் வெறும் தண்ணீர் மட்டுமே உணவு என்று அந்த இயற்கை மருத்துவர் சொன்னதும் எவ்வளவு தண்ணீரை குடிப்பது என்று கலங்கினர். வழக்கமான உணவுக்கு ஏங்கினர். நண்பர்கள் ஒருவர் என்னிடம், என் வாழ்க்கையிலே எனக்கு பிடிக்காதது தோசை. ஆனால் 3ஆம் நாள் இரவில் தோசை சாப்பிடுவது போன்ற கனவு திரும்ப திரும்ப வந்தது என்றார். பிடிக்காத உணவு கூட ஆழ்மனதிலிருந்து கனவுகளை தூண்டி இருக்கிறது. இத்தனைக்கும் காந்தியடிகளைப் போல இவர்கள் 21 நாட்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கவில்லை. ஒரே ஒரு நாள், அவ்வளவுதான். நமது வைராக்கியம் சிலந்திகளைப் போல் எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது பாருங்களேன். அந்த மருத்துவ முறை கிழக்கத்திய உடல்நலக்கூறு பற்றிய சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது. உடலில் உள்ள பல நச்சுப் பொருட்களை வெளியேற்ற அப்படிப்பட்ட பக்குவத்தை பத்தியத்தின் மூலம் ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கம். ஆனால் நண்பர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. 4ஆம் நாள் உடற்பயிற்சிகள் சிலவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தண்ணீர் தான் உணவு என்றதும் 3 நாட்களில் 30 வருடங்களுக்கான அயற்சியில் விழுந்தது போல ஆனார்கள். அன்று மதியமே வெளியே தப்பித்துச் செல்ல வழி இருக்கிறதா என வேவு பார்க்க துவங்கினர். வேறொரு நபர் துணிப்பையில் அலைபேசியை ஒளித்து வைத்திருந்தார். அவரிடம் இரவல் வாங்கி கழிவறைக்கு சென்று ரகசியமாக வீட்டுக்கு பேசினார்.
சிறிது நேரத்தில் ஆசிரமத்துக்கு தொலைபேசி அழைப்பு. ஒரு நண்பரே இல்லாத அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் கவலைக்கிடம் என்பதாக தகவல் தரப்பட 2 பேரும் சிறையிலிருந்து விடுதலையான மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து வெளியேறினர். அந்த நண்பர்களின் வைராக்கியம் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என இந்த சம்பவம் அவர்கள் மீது நம்மை பச்சாதாபப்பட வைத்தாலும், நம்மில் பலரும் கூட அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். ஏனெனில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள நிறைய வைராக்கியம் தேவைப்படுகிறது. அழுக்குகளை அகற்றவும் இழுக்குகளை தவிர்க்கவும் அதுவே அடித்தளமாகிறது. மகிழ்ச்சி என்பதை இலக்காக நினைப்பதால் நம்முடைய வைராக்கியம் நீர்த்து போகிறது. மாறாக அதனை பயணம் என எண்ணினால் எல்லா நிகழ்வுகளையுமே சுகமான அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பயணத்தை ரசிக்காதவனுக்கு இலக்கு கூட இம்சையாகத்தான் இருக்கும். இளமை என்பது வைராக்கியத்தின் விளைநிலம். அப்போது விதைக்கின்ற லட்சியங்களை இறுதி வரை நம்மை உயர்த்த சிந்தனைகளை நோக்கி இட்டுச் செல்லும். வைராக்கியத்துடன் வாழ்ந்தவர்களே இன்று நாம் இருக்கும் உலகத்தின் தன்மையை மாற்றி காட்டியவர்கள். மகாத்மா காந்திக்கு இளமையில் ஏற்பட்ட வைராக்கியமே பலமுறை அவர் மரண விளிம்புக்கு செல்லும் அளவுக்கு உண்ணாவிரதம் மேற்கொள்ள வைத்தது. கல்லூரியில் படிக்கும்போது கணித தேர்வுக்கு சென்றார் லெனின். அன்று மாலை அவருடைய சகோதரரை தூக்கிலிடப் போவதாக தகவல் கிடைத்தது. ஆனால் அவர் கணித தேர்வை எழுதினார். அதில் அவர் பெற்ற மதிப்பெண் 100க்கு 100. பகத்சிங், கட்டபொம்மன் போன்ற எண்ணற்ற வைராக்கியங்களால் ஒளிர்ந்ததை வரலாற்று பதிவுகள் வாசித்து மகிழ்கின்றன. வைராக்கியம் நீண்டதொரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. தற்காலிக மகிழ்ச்சிக்காக அதை தியாகம் செய்வது இனிப்பு சாப்பிடுவதற்காக கழுத்து நகைகளை கழட்டி கொடுப்பது போல. வெற்றி வரும்போது மகிழ்ச்சியில் வானத்தை தொடுகின்ற இளைஞர்கள் தோல்வியுற்றதும் பாதாளத்தை நோக்கி பாயவும் தயாராகிவிடுகின்றனர். அவர்களால் சின்னதொரு ஏமாற்றத்தையும் தாங்க முடியவில்லை. அப்பாவும் அம்மாவும் உள்ளார்ந்த அக்கறையோடு அன்போடு கண்டிப்பதை கூட ஜீர்ணிக்க முடியாமல் மனச்சிக்கலால் மடிந்து விடுகிறார்கள். தற்கொலை என்பதும் ஒருவித வைராக்கியம்தான். ஆனால் அது தன்னம்பிக்கையை சிரசாசனம் செய்யும்போது ஏற்படுகின்ற அயற்சியின் முத்திரை. நண்பர்களின் அனுபவத்தை மேற்கோள் காட்டியதற்கு காரணம் உண்டு. அவர்களில் ஒருவர் இப்போது உயிருடன் இல்லை. கண்ணாடி குவளையை கீழே தவற விடுவது போல சின்னதொரு மனத்தாங்களுக்கான தற்கொலை செய்து கொண்டார். சிறந்த அறிவாளியான அவரது மரணம் என்னை ரொம்பவே பாதித்தது. ஆன்மீகத்திலும் வைராக்கியம் மிகுந்தவர்களை சாதித்து காட்டியுள்ளனர். எவருக்கும் எதையும் நிரூபிப்பதற்காக அவர்கள் அப்படி செய்யவில்லை. அனைத்து ராஜபோகங்களையும் மேலே ஊறும் கம்பிளி பூச்சியை சுண்டி எறிவது போல ஒரே இரவில் உதறி தள்ளிவிட்டு வெளியேறினார் புத்தர் என்று படித்திருக்கிறோம். நோக்கங்கள் இல்லாதவர்களுக்கு வைராக்கியம் திடப்படுவது கடினம். பாதையை எடுக்கும் வரை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் யோசிக்கலாம், எவருடன் வேண்டுமானாலும் ஆலோசிக்கலாம். ஆனால் அதனை செய்த பின் எந்த குழப்பமும் இன்றி வைராக்கியத்தோடு முன்னேற வேண்டும். வரலாறு என்பது வைராக்கியங்களின் தொகுப்பு. புத்தரில் இருந்து ஸ்ரீராமானுஜம் வரை, ராஜராஜ சோழனிலிருந்து காமராஜர் வரை, தாமஸ் பெயினில் இருந்து சார்லஸ் பிராட்லா வரை அனைவருமே திரும்பி பார்க்காத திடமனதுடன் பயணித்தவர்கள்தான். அவர்களை பற்றி வாசிப்பது அறிவு ஜீவன பயிற்சி மட்டுமல்ல, ஆன்ம விரிவு முயற்சியும் கூட. சின்ன சின்ன செயல்களில் உறுதியுடன் இயங்குபவர்கள்தான் பெரிய சாதனையையும் செம்மையாக செய்ய முடியும். மாபெரும் அரண்மனைகளும் சின்ன சின்ன செங்கற்களால் எழுப்பப்படுவதால் தான் இறுதி வரை உறுதியாக இருக்கின்றன. கோழி திருடன் ஒருவன் இருந்தான். வாரம் யார் வீட்டு கோழியாவது காணாமல் போய்கொண்டே இருந்தது. அந்த திருடனிடம் ஒரு முதியவர் திருடுவது தப்பு என்று புத்தி சொன்னார். உடனே அவன், சரி, கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்கிறேன். இனிமேல் மாதம் 1 கோழி மட்டுமே திருடுவேன். அடுத்த வருடம் முழுவதுமாக நிறுத்தி விடுகிறேன் என்றானாம்.
தான் செய்வது தவறு எனினும் உடனே அதை விடுவதுதான் வைராகியம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் என படிப்படியாக விடுவதாக வாக்களிப்பவன் எவனும் முழுமையாக விடுதலை பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆம், தீர்வுகள் உண்டு. எந்த பிரச்சனையும் இன்றி வாழ வேண்டும், உயர்ந்த பதவி வேண்டும், கௌரவம் வேண்டும், எந்த சங்கடமும் இல்லாமல் பொருளீட்ட வேண்டும் என சிலர் நினைப்பது சாலையில் எந்த வாகனமும் செல்லாத போதுதான் நான் வண்டியை ஓட்டுவேன் என சொல்வதைப் போல. நம் முன்னே தோன்றும் பிரச்சனை நம்மை திடப்படுத்துகின்றன, சில நேரங்களில் மேன்மைப்படுத்துகின்றன, நமது உள்ளத்தை இன்னும் விசாலப்படுத்துகின்றன. எதிர்ப்புகளுக்கு நடுவே வளரும்போதுதான் நம்முடைய உந்து சக்தி அதிகரித்து நம் ஆற்றல் முழு அளவில் வெளிப்படுத்துகிறது. சிறுத்தைகள் துரத்தும் வரை மான்களுக்கு தன்னால் இவ்வளவு வேகமாக ஓட முடியுமா என்னும் சந்தேகம் இருக்கவே செய்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. சிறிது நேரம் விலகி இருந்து மனத்தை நிர்மலமாக மாற்றி ஆழமாக சிந்தித்தால் விடை காண முடியும். மாறாக அதிலேயே முழுவதுமாக மூழ்கினால் மூச்சு திணறி போய்விடுவோம். நம்மால் எதையும் தீர்க்க முடியும் என நம்புவதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணங்களையும் அவற்றை போக்கும் விதங்களையும் அவற்றால் ஏற்படுகின்ற எதிர்வினைகளையும் அலசி ஆராய்வதற்கு உதவியாக இருக்கும். சின்ன எதிர்ப்பை கூட மலையாக நினைப்பவர்கள்தான் மலைத்து போவார்கள். வெறும் அலையாக நினைப்பவர்கள் அதிர்ந்து விடாமல் துணிந்து நிற்பார்கள். அரசர் ஒருவருக்கு திடீரென்று ஒரு நாள் தன் பட்டத்து யானை எவ்வளவு எடை இருக்கும் என அறிய ஆசை ஏற்பட்டது. அந்த ஆவலில் அந்த காலத்தில் எடை மேடைகள் எல்லாம் இல்லை. யானையை அளக்கும் அளவுக்கு பெரிய தராசும் கிடையாது. யானையின் எடையை எப்படி அறிவது என்று அமைச்சரிடம் கேட்டார் மன்னர். யாருக்கும் அதற்கான வழி தெரியவில்லை. அப்போது அமைச்சர் ஒருவரின் 10 வயது மகன், நான் இதன் எடையை சரியாக கணித்து சொல்கின்றேன் என்றான். அதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மன்னர். அந்த சிறுவன் யானையை நதிக்கு அழைத்து சென்றான். அங்கே இருந்த மிகப்பெரிய படகில் யானையை ஏற்றினான். யானை ஏறியதும் தண்ணீரில் ஆழ்ந்தது படகு. உடனே அவன் தண்ணீர் நனைந்த மட்டத்தை படகில் குறியீடு செய்தான். பிறகு யானையை படகிலிருந்து இறக்கி பெரிய பெரிய கற்களை படகில் ஏற்றச் சொன்னான். முன்பு குறித்து வைத்திருந்த குறியீடு அளவுக்கு படகு தண்ணீரில் மூழ்கும் வரை கற்கள் ஏற்றப்பட்டன. பின்பு அரசரிடம் அந்த கற்களை காட்டி அவற்றின் எடைதான் அந்த யானையின் எடை என்றார். அனைவரும் வியந்தனர். அவனது புத்திசாலித்தனத்தை போற்றி புகழ்ந்தனர். எல்லோரும் யானையை ஒட்டுமொத்த உருவமாகத்தான் பார்த்தார்கள். ஆகவே அவர்களால் அதன் எடையை கணிக்க முடியும் என்னும் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அந்த சிறுவனோ பல எடைகளின் கூட்டுத்தொகையே யானையின் எடை என்று எண்ணி செயல்பட்டான். எளிதில் விடை கண்டான். எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன செயல்களாக பிரித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த ஒவ்வொரு செயலையும் செவ்வனே செய்து முடிக்க வேண்டும். அப்போது ஒட்டுமொத்த திட்டமும் அழகாக நிறைவேறிவிடும். பிரம்மாண்ட கோயில்களையும் கோபுரங்களையும் அந்த காலத்தில் எப்படி எழுப்பியிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். சின்ன சின்ன பணிகளாக திட்டமிட்டு பிறகு ஒவ்வொன்றையும் மும்முரத்துடன் செயலாக்கி அந்த பிரம்மாண்ட வடிவங்களை உண்டாக்கினார்கள். செயல்கள் மட்டுமல்ல, பிரச்சனைகளையும் நாம் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். பிறகு அவற்றை தீர்க்க வரிசையாக ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். மகத்தான செயலை சரியாக திட்டமிடுகின்ற போதே அந்த செயல் பாதி நிறைவேறிவிட்டதாக அர்த்தம். பிறகு அதை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய வேண்டும். செயலை செய்கிற போதே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமே தவிர செய்து முடித்த பிறகு மகிழ்ச்சி தனியாக வரும் என்று எண்ணக்கூடாது. சில நாடுகளில் நிறுவனங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூளை புயல் என்னும் நிகழ்ச்சியை நடத்துவார்கள். இதற்கு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரையும் அழைப்பார்கள். யார் வேண்டுமானாலும் தீர்வு சொல்லலாம். கடையே நிலை ஊழியர்கள் கூட அந்த கூட்டத்தில் தங்களுக்கு தோன்றும் வழிமுறைகளை சுதந்திரமாக சொல்ல முடியும். அந்த கூட்டத்தில் அனைவரும் சமம்.
சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு நபர்களிடமிருந்து கூட மிகச்சிறந்த ஆலோசனை வரலாம். தான் விரும்பிய படிப்பு கிடைக்காவிட்டாலோ, எதிர்பார்த்த வேலையை அடையாவிட்டாலோ, நேசித்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாவிட்டாலோ சோர்ந்துவிடும் இளைஞர்கள் பலர் இங்கே உள்ளனர். தங்களின் மகிழ்ச்சி ஒரே மண்டலத்தில் மையம் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்கின்ற வாழ்க்கை. வானியல் நிபுணர்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கும் பருவமழையை ரசிக்க முடியாதவர்கள். இறந்த காலத்தில் சக்கைகளை அசை போடுவதற்கும் நிகழ்காலத்தில் சாரத்தை சுவைக்க முடியாமல் போய்விடும். எதிர்பார்த்தவைகள் நிறைவேறாவிட்டாலும் வாழ முடியும். ஆனால் வாழ்க்கையே பறிபோய்விட்டால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடுமே. எத்தனையோ வகைகளில் நம் வாழ்வை பொருள் பொருந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். அது குறிப்பிட்ட படிப்பு, பணி, மனைவி என நிர்ணயிக்கப்படுவதில்லை. இலக்கை மனதில் வைத்து இயக்கத்தை மேற்கொள்வது நல்லதுதான். ஆனால் அது நிறைவேறாத போது அதற்கு துணையாக இலக்கை ஏற்கனவே மனதில் தயார் செய்திருப்பது அவசியம். அப்போதுதான் சிறிதும் கவனம் பிசகாமல் நம் ஆற்றலை நேர்வழியில் செலுத்த முடியும். இன்ன பணியில்தான் உட்காருவேன் என எல்லோரும் முடிவெடுத்தால் இந்த உலகம் சுழல்வது வெகு விரைவில் நின்றுவிடும். பணியின் உயர்வு அர்ப்பணிப்பில் அடங்கியிருக்கிறதே தவிர ஆர்ப்பரிப்பில் அர்த்தப்படுவதில்லை. சாதாரண பணிகளை கூட சாமர்த்தியமாகவும் அசாதாரணமாகவும் செய்து முடிக்கின்ற விற்பனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தயிர் கடைவதை கூட வீணை வாசிப்பதை போல் அக்கறையுடன் செயலாற்றுவார்கள். ஒரு சிலர் கடம் வாசிப்பதை கூட கடனே என்று செய்கிறார்கள். பிரச்சனைக்கான தீர்வு வெளியே இருந்து வரும் என எதிர்பார்த்தாலேயே மகிழ்ச்சி பறிப்போய் விடுகிறது. எல்லா பிரச்சனைகளும் நம்மிடமிருந்தே தொடங்கியவை. எனவே அவற்றுக்கான தீர்வுகளும் நம்மிடம்தான் இருக்கின்றன. பிரச்சனைகள் தான் வெற்றிகளை உருவாக்குகின்றன. அது நுண்ணறிவு உள்ளவருக்கே முதலில் தென்படுகிறது. மனிதன் பறக்க முடியாதது கூட ஒரு பிரச்சனையாக கண்டறியப்பட்டதால் தான் ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லா பிரச்சனைகளும் தொடுவானத்தை நோக்கி நம்மை உயர்த்துவதற்கான கண்ணுக்கு தெரியாத கணக்கற்ற சிறகுகளை ஒளித்து வைத்திருக்கின்றன என்பதை உணர்ந்தால் மகிழ்ச்சியானது மனதில் மையமிட்டு தங்கும். புகழ் போதை கூடாது. புகழ்ச்சியே மகிழ்ச்சி என வாழ்பவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் பிறருக்காக தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுவார்கள். வாழ்வின் விளிம்பில் தங்களுக்காக ஒரு நொடி கூட வாழவில்லை என உணரும் போதுதான் தாங்கள் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வியர்த்தம் என்பது அவர்களுக்கு புரியும். புகழ்ச்சி என்னும் மாய வலையில் சிக்கி நினைத்தால் கூட வெளியே வர முடியாமல் தவிப்பவர்கள் பலர். புகழ்ச்சி என்பது தீயை போல இன்னும் அதிகம் தின்ன ஆசைப்படும் அடங்காத காயச்சண்டியை பசி இன்னும் வேண்டும் என கேட்கும் அதிசய பிசாசு. ஆனால் அதனை அழகிய தேவதை என கருதி பலரும் வாழ்வை தொலைத்து விடுகின்றனர். மனிதர்களுக்கு விசித்திர ஆசைகள் உண்டு. தான் அழகாக இருப்பதாக புகழ வேண்டும், வீடு அழகாக இருப்பதாகவும், அறிவாளி என்பதற்காகவும், வீரத்துக்காகவும், தைரியத்துக்காகவும் புகழ வேண்டும் என்கின்ற விதவிதமான ஆசைகளுக்காக எதையும் காவு கொடுக்க தயாராக இருக்கிற பலரை பார்க்கலாம். அடுத்தவரது கருத்தே தன்னை பற்றிய மதிப்பை நிர்ணயிப்பதாக எண்ணிக்கொள்ளும் இவர்கள் ஒரு வகையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய மனநோயாளிகள். உலகை காட்டிலும் தானே பிரதானம் என்னும் மனப்பான்மையை புகழுக்கு ஆசைப்பட வைக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் தனக்கு பெயர் கிடைக்குமா என எதிர்பார்ப்பார்கள். ஆரம்பத்தில் செய்யும் செயலுக்கு புகழ் வர வேண்டும் என நினைப்பவர்கள் நாளடைவில் புகழ் வரும் செயல்கள் மட்டுமே செய்யும்போது முக்கிய பணிகள் முடங்கி போகின்றன. புகழ் ஒருவித போதை. சிலரது புகழ் அவர்களின் தலைமுறையிலேயே பிச்சைக்காரர்கள் ஆக்கிவிடுகின்றது. தமிழகத்தில் பலர் அப்பா மற்றும் தாத்தாவின் பெயரை வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். நிறைய பேரை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த எண் அழைத்தாலும் தங்களது முகமே அலைபேசி திரையில் வருவது போல அமைத்து கொள்கின்றார்கள்.
வீடு முழுக்க தனது புகைப்படத்தையே விதவிதமாக மாட்டியிருப்பார்கள். படுக்கை அறையில் எல்லா பக்கங்களிலுமே கண்ணாடி பதித்திருக்கும் மனச்சிதைவு கொண்டவர்கள் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். புகழ் ஆபத்தான பாதை. வரலாறு திரும்ப திரும்ப நம் காதுகளில் கிசுகிசுப்பது இதைத்தான். தனது பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் போர் என்ற பெயரில் வன்முறைகளையும் கொலைகளையும் நிகழ்த்தியவர்கள் பலர். மனித தலைகளை கோபுரங்களமாக்கி குதூகலித்தோரும் உண்டு. ஒரு கட்டத்தில் தனது தவறுகள் நியாயமானவையே என தோன்றும் அளவுக்கு புத்தியை மழுங்கெடுத்து விடுகிறது புகழ். உயிருடன் இருக்கும்போது ஒருவருக்கு கிடைப்பது புகழ் அல்ல, முகஸ்துதி. ஏதேனும் ஒரு நோக்கத்தை மனதில் வைத்து நடத்தப்படும் ஒத்திகை. அது தற்காலிகமான சிலந்தி வலையைப் போல கால வெள்ளத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் கரைந்து போய்விடுகிறது. நாம் இல்லாத போது கிடைப்பதுதான் உண்மையான புகழ். நாம் இல்லாத போது அது கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன? நாங்கள் கிராமங்களுக்கு செல்கின்ற போது புகார் மனுக்களை பெறுநர் முகவரி இல்லாமல் தயாரித்து வைத்திருப்பவர்கள் சிலர். ஊருக்கு எந்த அதிகாரி வருகிறாரோ அவரது பதவியை போட்டு நிரப்பி அந்த பிரதியை ஒரு சடங்கு போன்று அவரிடம் கொடுத்து விடுவார்கள். அதேபோல இன்று பாராட்டு கவிதைகளையும் பெறுநர் முகவரி இல்லாமலேயே சிலர் எழுதி வைத்திருக்கின்றனர். அந்த காலத்தில் பிரம்மாண்டமான படைப்புகள் பலவற்றை செய்தவர்கள் தங்களுக்கு பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்கும் என்று அவற்றை செய்யவில்லை. அவ்வளவு ஏன், அந்த படைப்புகளை உருவாக்கும் போது இது காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் என்று கூட அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் பார்த்து மகிழும் சிற்பங்களை எந்த சிற்பி செதுக்கினார் என்று யாருக்கும் தெரியாது. விண்ணை விசாரிக்கும் ஆலய விமானங்களை இன்றும் நிலைத்து நிற்கும் சுவரோவியங்களை படைத்தது யார் என்றும் தகவல் அகப்படவில்லை. அவற்றையெல்லாம் படைத்திருக்க மகிழ்ச்சிக்காகவே படைத்தனர். அதனால் புகழ் கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் நினைக்கவில்லை. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பல பொருட்களை உருவாக்கும் விஞ்ஞானிகளும் தங்களது முகவரியை கூட வெளிப்படுத்தாமல் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மேலை நாட்டில் அறிஞர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார், செயலை மட்டும் செய், யாருக்கு பெயர் போகிறது என்று கவலைப்படாதே. உண்மைதான். நம்முடைய செயலில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிற போது ஏற்படும் திருப்தி புகழை காட்டிலும் மேன்மையானது. சில நேரங்களில் உயர்ந்த கட்டடங்களுக்கான திறப்பு விழா நிகழும்போது கட்டடம் கட்டியவர்களை அழைத்து திறக்க செய்வார்கள். இது மேம்போக்கான கௌரவம். யார் கட்டடத்தை கட்ட திட்டமிடுகின்றாரோ அவரே பெருமைக்கு உரியவர். மற்றவர்கள் உபகரணங்களை முக்கிய பங்கு வகித்த அனைவரது பெயரையும் இடம்பெறச் செய்தால் கட்டடம் முழுவதுமே கல்வெட்டாகிவிடும். மக்களும் சில தருணங்களில் பரபரப்புகளில் சிக்கி உள்நோக்கி பார்க்க தவறிவிடுகின்றனர். உண்மையையும் போலியையும் தரம் பிரிக்க தெரியாமல் தரிகெட்டு போகின்றனர். அப்போது அவர்களின் மகிழ்ச்சி ஆவியாகி விடுகிறது. வாழும் காலத்தில் வையப்பட்டவர்கள்தான் ஷேக்ஸ்பியர். மயிலிறகு போர்த்திய காகம் என அவரை வசை மாறி பொழிந்தார் தாமஸ் கிரீன். ஆனால் காலம் ஷேக்ஸ்பியரை பொன்னாடை போட்டு கௌரவித்தது. எப்போதும் இன்புற்றிருக்க நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் மதிப்பீட்டினால் தங்களை தரம் நிர்ணயித்து கொள்வதில்லை. தமது வீட்டிலேயே நமது பங்களிப்பை உணராமல் இருப்பர். அதற்காக வருந்த வேண்டிய அவசியமில்லை. நமது தியாகத்தை அவர்கள் உணரவில்லையே என நினைத்தாலே நமது மகிழ்ச்சி பறிபோய்விடும். யாருக்காக பணியாற்றுகிறோமோ அவர்களின் மகிழ்ச்சியே நமது மகிழ்ச்சி என எண்ணும்போது எல்லா நிமிடமும் இனிப்பு மயமாகிறது. முதலில் அடுத்தவருக்கு சேர வேண்டிய அங்கீகாரத்தை நாம் அளித்திருக்கிறோமா என உற்று பார்க்க வேண்டும். யாருடனும் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை என எண்ணினால் நாம் புகழை யாசிக்க மாட்டோம். பழங்காலத்தில் நடந்த கதை இது. கண்ணாடி முன் நின்று உடையை சரி செய்து கொண்டு இருந்த சொர்ணபுரி ஜமீன்தார் தன் மனைவியிடம்
நான் அழகாக இருக்கிறேனா அல்லது ரத்தினபுரி ஜமீன் அழகாக இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு அவள் நிச்சயமாக நீங்கள்தான் அழகு என்றான். ஆனால் சொர்ணபுரி ஜமீனுக்கு உண்மை தெரியும். ரத்தினபுரி ஜமீன்தார்தான் மிக அழகு என்று அடுத்து தனது பணிப்பெண்ணிடம் அதே கேள்வியை கேட்டார். அவளோ, உங்களிடம் அவரை ஒப்பிடவே முடியாது. நீங்கள் மலை, அவர் மடு என்று ஒரே போடாக போட்டார். மறுநாள் வீட்டுக்கு வந்த விருந்தினரிடம் இவர் அதே கேள்வியை கேட்க, இதுவரை நான் பார்த்ததில்லையே, அழகும் கம்பீரமும் பொருந்திய மனிதர் நீங்கள்தான் என்றார் விருந்தாளி. பிறகு ஒரு முறை ரத்தினபுரி ஜமீன்தாரை நேரில் சந்தித்தார் சொர்ணபுரி ஜமீன்தார். அப்போதுதான் ரத்தினபுரி ஜமீன் எவ்வளவு அழகானவர் என்பதையும் அவரது தேஜஸுக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்பதையும் அனுபவபூர்வமாக உணர்ந்தார். பிறிதொரு நாள் அந்த தேசத்தின் மன்னரை சந்தித்த சொர்ணபுரி ஜமீன்தார், நான் ரத்தினபுரி ஜமீன் அளவுக்கு அழகில்லை. ஆனால் என் மனைவி, பணிப்பெண், விருந்தினராகிய மூவரும் நான் தான் அவரை விட அழகு என்றார்கள். ஏனெனில் என் மனைவி என்னை நேசிக்கிறார். என் மனம் புண்படாது கூடாது என்பதற்காக அப்படி சொன்னார். பணிப்பெண்ணோ என்னிடம் உள்ள பயத்தால் அப்படி சொன்னார். விருந்தாளிக்கு என்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தது, ஆகவே அப்படி சொன்னார். அதே போல அரசராகிய தாங்கள் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் உங்களுக்கு பயப்படுகிறார்கள். ஏனெனில் காரியமாக வேண்டும் என்பதற்காக உங்களை அவர்கள் புகழ்கின்றனர் என்றார். அவர் சொல்ல வந்ததை ஓரளவு புரிந்து கொண்டார் மன்னர். உடனடியாக ஒரு காரியம் செய்தார். அரசாங்க குறைகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டுபவர்களுக்கு முதல் பரிசு, எழுத்து மூலமாக தெரிவித்தால் 2ஆம் பரிசு என்று அறிவித்தார். அவ்வளவுதான். சில நாட்களிலே அவரை பலரும் தேடி வந்து நிர்வாக குறைகளை கூறினர். மன்னரும் அந்த குறைகளை களைய துவங்கினார். ஓராண்டுக்கு பிறகு சுட்டிக்காட்டவும் பரிசு பெறவும் குறையே இல்லாத அளவுக்கு நிர்வாகம் நிமிர்ந்து நின்றது. நாம் மகிழ்ச்சி பெறுவதற்கு செயற்கையான புகழ்ச்சியை எதிர்பார்த்தால் குறைகள் பெருகிக்கொண்டே இருப்பதுடன் நம்மை சுற்றி ஒளிவட்டம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளும் அபாயமும் ஏற்படும். உண்மையான புகழ் நம்மை தாண்டியது, நாம் அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்டது. புகழ் திருப்புகழாக ஒளிர வேண்டுமே தவிர நெருப்புகளாக மங்கக்கூடாது. நமது புகழ் கேட்கிற செவிகளிலெல்லாம் தேனை பாய்ச்சும் தெய்வீக சக்தியாக மாறும்போதுதான் அனைவரும் இன்புற்றிருக்க கதவுகள் அகலமாக திறக்கும். நன்றி, வணக்கம்.